நெல்லையில் பெண் கேட்டு வந்த திண்டுக்கலைச் சேர்ந்தவர் பெண்ணின் தந்தையால் வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த கொலைக்கான காரணம் மற்றும் அதனுடைய பின்னணி என்னன்னு தெரிய வந்திருக்கிறதா? லத்திகா, அதாவது நெல்லை மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே இருக்கக்கூடிய மேல இளந்தகுளத்தில் நேற்று ஒரு வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை நடத்தியதில் பெண் கேட்டு, அதாவது திண்டுக்கலை சேர்ந்த மருத்துவ விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்து வந்துள்ள சிவகுருநாதன் என்பவர் தான் காதலித்த பெண்ணை அவரோட இல்லத்தில் சென்று முறையாக கேட்பதற்காக வந்ததாகவும் அவரோட கூட நண்பர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய தந்தை, அதாவது மேலே இழந்த குலத்தை சேர்ந்த லட்சுமணன் என்பவர் அவரது மகளைத்தான் இவர் விரும்பியுள்ளதாக தெரிகிறது. அந்த லட்சுமணின் மகள் அங்கு செவிலியராக திண்டுக்கல் மாவட்ட அருகில் பணிபுரிந்து அந்த நேரத்தில் இவர்களுக்குள் ஒரு தொடர்பு வந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. எனவே அதன்படி பார்க்கும்போது இவர் அந்த பெண்ணை கேட்டு வந்ததாகவும் அந்த நேரத்தில் நடந்த ஒரு வாக்குவாதத்தை முற்றி அந்த பெண்ணின் தந்தை இந்த சிவகுருநாதனை வெட்டி கொலை செய்துள்ளார் என்று முதற்கட்டமாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த முதற்கட்ட விசாரணையில் அதாவது அவர் பெண்ணின் தந்தையும் அவரது மாமனாரையும் தற்பொழுது கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்கள் என்பது, அதாவது பெண்ணின் வீட்டு, அதாவது இந்த உயிரிழந்த சிவகுருநாதனின் உறவினர்களும் ஒரு பெற்றோர் தரப்பிலும் சொல்லப்படும் பொழுது ஜாதி ரீதியான ஒரு கொலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது, இது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர் மாற்று ஜாதி என்பதால் இந்த கொலை நடந்துள்ளதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இன்னும் இது குறித்து காவல்துறை தரப்பில் கேட்கப்படும் பொழுது தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவில் தான் அதற்கான உறுதியான தகவல்கள் என்பது முழுமையாக தரப்படும் என்று தெரிவிக்கின்றனர். லத்திகா, நாகராஜன், இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறை அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்காங்க? தற்பொழுது தாளையத்து டிஎஸ்பி திரு பொன்னரசு தலைமையில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அது மேலே இழந்த குளத்தில் அந்த கொலை நடந்த இடத்திலும் ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல உயிரிழந்த அந்த சிவகுருநாதனின் தந்தை தற்பொழுது திண்டுக்கல்லிலிருந்து வந்துள்ளார். அவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறோம். இங்கு அவரது சிவகுருநாதனின் உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அந்த பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அதன் கிடைக்கப்படும் அறிக்கைகளை கொண்டும் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக அந்த கைது செய்யப்பட்ட அந்த 2 பேரிடமும் கூடுதலாக விசாரணைகள் கிடைக்கப்படும் தகவல்கள் கொண்டு அடுத்ததாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் மேற்கொண்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. லத்திகா.